அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு கேள்வி என்னென்னா, வெக்கம், மானம், சூடு, சொரணை இதெல்லாம் வாழ்க்கையில் இருக்கணுமா இருக்கக்கூடாதா, இருக்கணும்னா எதில் இருக்கணும் எதில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணலாம், ஷேர் பண்ணலாம். அது 4 வார்த்தைகளுமே நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொரு வார்த்தையுமே உங்களோட புரிதல் என்னங்கிறதையும் நம்ம ஷேர் பண்ணலாம், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணலாம். முடிஞ்சது எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். கடைசியாக நம்ம இதுலேருந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னு நம்ம எடுக்க முயற்சி பண்ணுவோம். சொல்லும்போது ஃபஸ்ட்டு யார்? ஃபஸ்ட்டு வந்து தங்கேஸ்வரி. வாங்க வாங்க தங்கமே சொல்லுங்க. தங்கேஸ்வரி, வெக்கம், மானம், சூடு, சொரணை வாழ்க்கையில் இருக்கணுமா? ஓகே, இப்படி கேட்டோம், மொத்தமாக எல்லாத்தையும் கேட்குறேன். இருக்கணுமா இருக்கக்கூடாதா? இருக்கணும் அப்படிங்கிறவங்க வந்து சாட் பாக்ஸில் எஸ்ன்னு போடுங்க. இருக்கக்கூடாது அப்படின்னா நோன் போடுங்க. எஸ் ரெண்டு போடலாம். போடுங்க. எஸ்ஸா ரெண்டுமே இருக்கணும் அப்படின்னா எஸ் அண்ட் நோன் போடுங்க. ஜானகி வெக்கமான சூடு சொரணை இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஜானகி சிவர் வேலட்சுமி இருக்கணும்னு சொல்கிறாங்க. மற்றவங்களாம் தங்கேஸ்வரி இருக்கணும்னு சொல்கிறாங்க. அபிஷேக் வந்து இருக்கும் ஆனால் இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு. சரி, இப்போ இப்படி வச்சுக்கலாம். இருக்கணும் அப்படின்னா முதல்ல டெஃபினிஷன் தெரியணும்ல நம்மளுக்கு. வெக்கம், மானம், சூடு, சொரணை டெஃபினிஷன் தெரியணும்ல என்ன, அப்போ தானே அதை பற்றி பேச முடியும். இப்போ வெக்கம்னா என்ன சொல்லலாம். வெக்கம் ஒவ்வொரு வார்த்தையாக வந்துடும். வெக்கம்னா என்னது டக்குன்னு சொல்லுங்கள், தெரிஞ்சவங்க சொல்லுங்கள் வேகமாக. வெக்கம்னா என்னது? வெக்கப்படுறது. அன்மிட் பண்ணி சொல்லுங்கள். வெக்கப்படுறதா அப்படின்னா ஷைனஸ் அப்படி வச்சுக்கலாமா? நம்ம வந்து ஒரு இது வந்து ஒரு கூச்சம், வெக்கப்படுறதோ ஷைனஸ் அப்படின்னு புகழ்கிறாங்களே அப்படின்னு நினைக்கிறதா? புகழ்கிறாங்க, நீ ரொம்ப அழகாக இருக்கு சொல்லும்போது அது சிரிப்பு வருது இல்லை, பல்லெல்லாம் சிரிப்பாக இருக்குல்ல. ஆனழகு அபிஷேகம் சொல்லும்போது அப்படியே முகமெல்லாம் அப்படி பல்லாக தெரியுது இல்லை. அப்போ அந்த வெக்கம், அதான் வெக்கம். அதுதான் சரி, வெக்கம். மானம் அப்படின்னா போய் உட்காருங்க அபிஷேக் சார் முடிச்சுட்டு போய் உட்காருங்க அந்த மாதிரி. அதான் மானம். செல்ஃப் ரெஸ்பெக்டா? மானம்னா செல்ஃப் ரெஸ்பெக்ட் தானா? ஆமாம். தனுஷா அப்போ ஒரு ஆமா போட்டுக்கோங்க. தலையாட்டத்தை வச்சு நான் கன்ஃபார்ம் பண்ணிப்பேன். செல்ஃப் ரெஸ்பெக்ட் மாதிரி சுயமரியாதை, இதுதான் அது மீனிங். அதுக்கான மீனிங் மானம் அதுதான். சரி, வெல்கம். சூடுனா மானம், சூடு, சொரணை. சொரணைங்கிறது சென்ஸில் வரணும். சென்ஸு அதில் பாருங்கள், டைப் போட்டுருங்க பாருங்கள், அதை பார்த்து கூட சொல்லலாங்க. சூடுன்னு என்னது? அது இங்கிலீஷ் வார்த்தை மட்டும் சொல்லுங்கள். சூடு என்னது? ஹாட். போய் உட்கார்றா அப்படின்னு சொல்லுங்களா, சுருக்குன்னு ஒரு ஃபீல், டக்குன்னு ரெஸ்பான்ஸா? அதான் சூடா? ரெஸ்பான்ஸ். கோவம், டக்குன்னு இந்த வர கோவம் இருக்கணுமா அப்படியா? அந்த மாதிரி. சூடுனா கோவம் தானே. கோவம் இருக்கணுமா இருக்கக்கூடாதா? சூடுனா கோபம். அப்போ சரி, வெக்கமானம், கோபம். அப்போ வந்து சூடுங்கிறது கோபத்தை குறிக்குதா? சரி, சொரணனா? சென்சேஷன்ஸ், உணர்ச்சி. சொரணனா உணர்ச்சிகளை குறிக்குது. உணர்ச்சிகள் நமக்கு இருக்கணுமா அப்படின்னா எமோஷனலாக வரும் தெரியுமா, அந்த மாதிரி. சரி, அப்போ உங்களுக்கு புரிஞ்சுட்டா? வெக்கமான, சூடு, சொரணை புரிஞ்சுட்டா? வெக்கமானம், கோபம், உணர்ச்சிகள் இருக்கணுமா இருக்கக்கூடாதா அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, இருக்கணும்னு சொல்கிறீங்க, இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. ரெண்டும் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும், இருக்கக்கூடாது இடத்துல இருக்கக்கூடாது. அப்படிலாம் இருந்தாலும் இப்போ உங்களோட இதை ஷேர் பண்ணலாம். எப்போ இருக்கணும், எப்போ இருக்கக்கூடாது பொதுவாக. வெக்கம், மானம். மெயினாக மானத்தை வச்சுக்கலாம். மானம், செல்ஃப் ரெஸ்பெக்டை மெயினாக எடுப்போம். மற்றதெல்லாம் கொஞ்சம் மெயினாக வச்சுக்கோங்க. வெக்கம் வர்றது தான். சூடு, கோபம், மெயினாக செல்ஃப் ரெஸ்பெக்ட், சுயமரியாதைங்கிறது இருக்கணுமா இருக்கக்கூடாதா அப்படிங்கிறது தான். சொல்லுங்கள் ஜானகி, சொல்லுங்கள். மொபைல் ஒழுங்கு படத்தில் வைங்க எல்லாரும். சார், மானத்துக்கும் சுயமரியாதைக்கும் கனெக்ஷன் ஆகுதா என்னன்னு தெரியல. நம்ம கேட்ட வரைக்கும் மானம்னா என்னதுன்னா, அந்த ட்ரெஸ் ஒழுங்கா போடணும், இல்லாட்டி என் மானத்தை கெடுத்துட்டு, விச் மீன்ஸ் பொண்ணுங்களை வச்சே
சொல்லிதான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். பையன் ஏதாவது தப்பு பண்ணா அதுல மானம் போச்சுன்னு சொல்லி நான் எங்கேயும் கேட்டது இல்ல. பொண்ணு ஏதாவது ஒரு விஷயம் தப்பு பண்ணிட்டா அந்த இடத்துல வரா அப்படின்னா மானம் போச்சு மரியாதை போச்சு அப்படின்னு தான் சொல்லி நம்ம படத்துல இந்த சொசைட்டி வந்து மானத்தை கொண்டு போய் அப்படின்னு என்னோட ஐடியா. மானத்துக்கு பயப்படணும் அப்படின்ற விஷயம் வந்து மானம்ன்றது என்ன, இந்த சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், ஒருத்தவங்களோட பிஹேவியர் அதுல எல்லாத்துலயுமே வச்சிருக்காங்க. அது குறிப்பா ஆண்கள் உள்ள வர்றதே இல்லை. எல்லாத்துலயுமே பாதிக்கப்படுறது பெண்கள் தான். அது தேவையே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு நம்ம பயப்படுறோம், மானத்துக்கு பயப்படுறோம் அப்படின்னு இருந்தோம்னா அது வந்து லீட்ஸ் டு ராங் வே. நம்ம எதுக்குமே பயப்பட தேவையில்லை. தட்ஸ் வை மானம்ன்றது இல்லவே இல்லை, கண் கூட பாக்குறதுக்கு இல்லவே இல்லை. அதை இவங்களே உருவாக்க வச்சு மற்றவங்களை டம்ப் பண்றதுக்காண்டி வச்சிருக்காங்கன்னு எனக்கு தோணும். அதாவது ஒருத்தங்க அவங்களோட இயல்பு நிலையில இருக்காமல் இருக்கிறதுக்காக கூட அந்த மாணவர் ஒரு இல்லாத ஒரு விஷயத்தை இருக்குன்னு சொல்லி நம்ப வச்சு செயல்பட வைக்கிறாங்க அப்படின்னு நம்ம இருக்கலாம். என்ன அப்படின்னு சொல்கிறீங்க? சூப்பர், ஒண்டர்ஃபுல். மற்றவங்க ஷேர் பண்ணலாம். இதான் இதை நீங்கள் ஒருத்தவங்க சொல்லுங்கள், குயிக்காக கொடுங்க. இதை பற்றி நான் கருத்து அவங்க ஷேர் பண்ணுறோம். கௌரி யாரு சார்? கௌரி வாங்க, கௌரி சொல்லுங்க. கௌரி கௌரி தான் எல்லாமே. கௌரிக்கு அப்புறம் தான் கௌரிக்கு அப்புறம் தான் எல்லாருமே இங்கே. கௌரி சொல்லுங்கள். கௌரி இருக்கீங்களா? வந்துட்டீங்களா? அவங்க மொபைலே இல்லாமல் இன்னொருத்தர் மொபைல் வாங்கி அப்படியே வந்துட்டு இருக்காங்க, செஷன் அட்டன் பண்ணுறாங்க. மொபைல் இப்போ கௌரி இதேமே சொல்லுங்கள் சீக்கிரம் சொல்லுங்கள். இருக்கலாமா இருக்கக்கூடாதா? இருக்குன்னா ஏன் இருக்கணும், இருக்கக்கூடாது ஏன் இருக்கக்கூடாது சொல்லுங்க குயிக்கா. கௌரி சுயமரியாதை இருக்கணுமா, கோபம் இருக்கணுமா? வாழ்க்கையில் கோபப்படணுமா, சுயமரியாதை இருக்கணுமா? இல்லை சுயமரியாதை மட்டும் எடுத்துக்கலாமா? இன்னைக்கு இருக்க வேண்டிய இடத்துல சுயமரியாதை மட்டும் நீங்கள் எடுப்போம். அப்போ தான் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக போக முடியும்னு நினைக்கிறேன். சுயமரியாதை இருக்கணுமா கௌரி? இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணுமா? அப்படி இல்லாத இடம்னு ஒன்று இருக்கா சுயமரியாதை? எல்லா இடத்துலயும் நடிச்சுக்கிட்டு தானே சார் போகணும். அப்போ இருக்க வேண்டிய இடத்துல அடிச்ச மாதிரி காட்டிக்கிடணும். இன்னும் புரியுற மாதிரி சொல்லுங்க. தெரியல சார். ஏமா சொன்னது புரியுற மாதிரி சொல்லுங்கன்னு தெரியல. அப்போ உங்களுக்கே புரியலன்னு அர்த்தம். அதாவது ஒரு டைலாக் சொல்கிறோம், அதாவது கௌரி இங்கே பாருங்க, ஒரு டைலாக் சொல்கிறோம், கேட்க நல்லா தான் இருக்குது. ஆனால் புரியுற மாதிரி சொன்னதுன்னு எனக்கு புரியும். ஆனால் டைலாக்ல அர்த்தம் இருக்கு. கோவம் வர்ற மாதிரி நடிக்கணும் அந்த இடத்துல. ஆனா எல்லா இடத்துலயும் கோவப்படக்கூடாது. சில இடத்துல கோவம் வர மாதிரி நடிச்சாதான் அந்த இடத்துல காரியம் ஆகும். அப்போ அந்த கோவம் வர மாதிரி நடிக்கும் அந்த இடத்துல இல்ல? அப்போ அந்த இடத்துல கோவப்படுற மாதிரி நடிச்சுக்கணும். வண்டர்ஃபுல். அப்போ இருக்கணும் ஆனால் இருக்கக்கூடாது. எப்படி தானே அந்த இடத்துல வார்த்தைகள் இருக்கணும் ஆனால் உணர்வுகள் இருக்கக்கூடாது. அப்படி எடுத்துக்கலாம்ல. நம்ம வந்து நம்மளோட ஹெல்த்தை வந்து அவன் பார்த்துக்கலாம். எக்ஸலன்ட் கௌரி, வண்டர்ஃபுல். நீங்கள் கௌரி ஒருத்தவங்களை கூப்பிடுங்க. செல்லகுட்டி. செல்லகுட்டி வாங்க. செல்லகுட்டி சிங்கர், திருநெல்வேலியோட சிங்கர், சென்சேஷன். அவங்க காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது எக்ஸாம் எழுதணும், பிஜி பண்ணணும் அப்படிங்கிறது தான் எண்ணமாக இருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் தாண்டி நான் சிங்கர் ஆக போகிறேன், நான் மியூசிஷியன் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லி ஃபுல் ஃபோக்கஸில் வீட்டில் இதெல்லாம் தாண்டி ஒரு மியூசிக் காலேஜ் திருநெல்வேலியில் வந்து படிச்சுட்டு இருக்கவங்க தான் நம்ம இன்ஸ்பிரேஷன் செல்வகுட்டி. செல்வகுட்டி பதில் சொல்லுங்கள். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் தேவமே, சொல்லுங்கள் சார். செல்ஃப் ரெஸ்பெக்ட் என்கிட்ட கேட்டீங்கன்னா எனக்கு இருக்காலேன்னு எனக்கே தெரியல. ஆனா அது கண்டிப்பா வேணும். வீட்டுல வந்து அதை நான் பார்க்க மாட்டேன். ஆனா வெளி பிளேஸ்ல மேபி இன்சல்ட் பண்ற மாதிரி இருக்கும். வேணும்னு இன்டென்ஷனா அப்படி பண்ணாங்கன்னா கண்டிப்பா அந்த இடத்துல ரியாக்ட் பண்ணணும். அப்ப வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன் சார். வீட்டுல வந்து என்ன பண்ணாலும் நம்ம அப்படி பேச முடியாது. வீட்டுல கண்டிப்பா அது இருக்காது. ஆனா வெளியே ஒரு ஒர்க் பிளேஸ் போனோம்னா வேற இடத்துல வேணும்னு
எல்லாரும் பண்ண மாட்டாங்க. மேபி வேணும்னு இன்டென்ஷனா பண்ணும் போது அங்க ரியாக்ட் பண்ணலன்னா செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்போ வந்து ரொம்ப நான் கோவப்படுவேன். என்ன ஆனாலும் பரவாயில்ல, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பரவாயில்ல, ரியாக்ட் பண்ணிட்டு வந்துருவேன். ஒண்டர்ஃபுல் ஒண்டர்ஃபுல் ஒண்டர்ஃபுல். இப்போ வீட்டில் பார்க்கும்போது அந்த இடத்துல வீட்டில் எனக்கு நீங்கள் சொன்ன முக்கியமான பாயிண்ட், வீட்டை பொறுத்த வரைக்கும் செல்ஃப் ரெஸ்பெக்ட் சுத்தமாக இருக்கக்கூடாது இல்லை. வீட்டை பொறுத்த வரைக்கும் நான் அவங்க தான் அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லாமல் இருந்தால் தான் வீட்டை இது மாதிரி இருக்க முடியும். இன்னொன்று, நான் யார் தெரியுமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உடைக்கிறதுக்கான ஒரு சூப்பர் பவர் யாருன்னா வீடு தான். அதாவது நம்மளை வந்து ஒரு கேள்வி கேட்டு நம்மளை வந்து வாயை அடக்கி வைக்கிறது உலகத்தில் வேறு யாராலும் முடியுமான்னு தெரியாது, ஆனால் வீட்டில் உள்ளவங்களால முடியும். அப்போ அந்தளவுக்கு ஒரு சூப்பர் பவர் அவங்ககிட்ட இருக்குங்கன்னா, அப்போ அந்த இடத்துல செல்ஃப் ரெஸ்பெக்ட் வந்து நான் யார் தெரியுமா அப்படின்னா கேட்காம பேசாமல் இருந்தோம் அப்படின்னாலே நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்டை அந்த இடத்துல நம்ம வந்து நீங்கள் சொன்ன சூப்பரான பாயிண்ட். வீட்டில் இருக்கணுமா இல்லைங்கிறது நம்ம யோசிச்சுக்கலாம், ஆனால் வெளியே அப்படிங்கிறது நம்ம அந்த இடத்துல மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே, செலவுட்டி நீங்கள் ஒருத்தங்களை சொல்லுங்கள். சந்தன மளிகையில் 5 மணிக்கு வந்துட்டாங்க சந்தன மாதிரி. தேவமே சொல்லுங்க தேவமே, இந்த கருத்து முக்கியம் எல்லாத்துக்குமே வேணும் சார். வேணுமா? அது போக ஆமா, அதுக்கு போக இந்த நாளுமே என்னன்னு கேட்டா, இது வந்து இந்த 4 வார்த்தையுமே ஆங்கர்ங்கிற ஒரு கோவம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில தான் அடங்குதுன்னு தோணுது. ஏன்னா உனக்கு வெக்கம் இருக்கா, மானம் இருக்கா, சூடு இருக்கா, சொரணம் இருக்கா, இந்த டோன்ல தான் இது எல்லாமே கேட்பாங்களே தவிர யாருமே உனக்கு வெக்கம் இருக்கா, மானம் இருக்கா, சூடு இருக்கா, சொரணம் இருக்கான்னு யாருமே இது வரைக்கும் கேட்டது இல்ல. அதனால இது எல்லாமே ஒருத்தங்களோட கோவத்தை அபிஷேகிட்ட யாரும் கேட்கவே மாட்டாங்க. ஏன் சார்? அபிஷேக் இருக்கார்ல, ஆமா, அவர்கிட்ட யாரும் கேட்கவே மாட்டாங்க. ஏன் தெரியும்? ஏன் சொல்லுங்க, இந்த மாதிரி ஏன் சொல்லுங்க, ஏன் நடந்துக்கிட மாட்டாங்களா? இல்லை கேட்கவே மாட்டாங்க, நடந்துக்கிறத விட்டுருங்க, கேட்கவே மாட்டாங்க. ஏன் அவங்க ஏன் கேட்க மாட்டேங்கிறாங்க? ஏன்னா அவர்கிட்ட இல்லைங்கிறது அவங்களுக்கே தெரியும், எது கேட்கணும் புரியுதுல்ல? சரி சொல்லுங்க. ஸோ இப்போ வந்து கோவத்தினால வருது, கோவத்தினால வருது என்ன? ஸோ அந்த ஒரு விஷயத்த ஸோ என்ன சொல்ல வரீங்க, என்ன கருத்து சொல்ல வரீங்க? இப்போ சுயமரியாதைனா கண்டிப்பா வேணும் சார், வேணும். சரி, முக்கியமா சொன்ன மாதிரி ஒர்க் பிளேஸ்ல நடக்கும் அந்த விஷயம். ஒருத்தவங்க ஒண்ணு சொல்லுவாங்க, நம்ம அந்த இடத்துக்கு பதில் நம்மள்ட்ட இருக்கும், ஆனா சொல்லணும்னு நினைப்போம், ஆனா சொல்ல முடியாது. ஆனா சில டைம் அதை சொன்னோம்னா அது 2 விஷயமா மாறிடும். இப்படி இக்கட்டான சூழ்நிலையில தான் இந்த 4 வார்த்தையும் அடங்கியிருக்கு. எக்ஸலண்ட்மா, ஒண்டர்ஃபுல். இப்போ தலைவன் அபிஷேக் வராது, அது எப்படி தேவைன்னு சொல்லுவீங்க? எனக்கு கிடையவே கிடையாது, நான் அப்படி தான் வாழ்வேன் அப்படின்னு சொல்ல வராது. சொல்லுங்க அபிஷேக், சொல்லுங்க. அன்னி பிடிங்க, அப்படி பேசுங்க, எல்லாம் இருக்குல்ல. அதாவது நீங்கள் நம்ம சொல்கிறோம்ல எப்பவுமே எல்லாரும் ஒற்றுமையாக பார்க்கணும், ஒன்று போல பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறோம்ல. சொல்லுங்க. எனக்கு லேட்டாக ரிப்ளை ஆகுது பஸ், அதான் யோசிச்சேன். நீ என்கிட்டே பேசுங்க, அப்படி சொல்லுங்கள், கரெக்டாக இருக்கும். கலத்துங்க நீங்கள், அது கலத்துங்க, சொல்லுங்கள் நீங்கள். கலத்தி சொல்ல. அப்போ வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வீட்டில் உள்ளவங்களை மட்டும் நம்ம எங்களுக்குடையவங்க அப்படின்னு பார்க்குறோம். அப்போ வந்து அங்கே செல்ஃப் ரெஸ்பெக்ட், வெக்கம், மானம், சூடு, சொரணம் எதுவுமே இல்லைல்ல. அப்போ எல்லாரையும் ஒன்று போல பார்க்கணும்னா அப்போ அந்த இடத்துல இருக்கணுமா? எக்ஸல், புரியுது. செமையான ஒரு பாயிண்ட் தலைமை கேட்டிருக்கான். அதாவது வீட்டில் உள்ளவங்ககிட்ட நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்ட் நம்ம பார்க்கறது, ஏன்னா அவங்க வந்து நம்மள ஒரு ஆளை நம்ம பார்த்துறதுனால நம்ம வந்து அது பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. அப்போ எல்லாத்தையுமே நம்மள ஒரு ஆளை நம்ம பார்த்தோம், இப்படி வெக்கமான சொல்லுங்க இருக்கும் வாழ்க்கையிலன்னு கேட்குறாரு. வேறு லெவல் பாயிண்ட். புரியுதா? அபிஷேகே மேலே இருக்காருன்னு தெரியுதா? மூஞ்சி தெரியாட்டினா கூட ஏன் மேலே இருக்காருன்னு தெரியுதா? வெளிச்சம், பின்னாடி ஒரு வெளிச்சம் தெரியுது பாருங்க. செம்ம பாயிண்ட்ல.
இந்த பதில்லாம் எப்படி வருது தெரியுமா? அவருக்குள்ளே ஒன்று இருக்குது, அதனால தான் இந்த பதில்லாம் வருது. அது என்னங்கிறது யாருக்கு தெரியுமா? அது ஒன்றுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட், வாழ்க்கைக்கு எல்லாருக்குமே ரொம்ப தேவையான ஒரு விஷயம். அதனால தான் தப்பிச்சிட்டு இருக்காரு. அது என்னங்கிறது இல்லையா? சரி. ஸோ அப்போ எல்லாத்தையும் ஒன்று போல் பார்த்து அது நமக்கு வந்து ஆளுமே வராது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. எக்ஸலண்ட்டான பாயிண்ட். நீங்கள் அபிஷேக் ஒருத்தவங்க கொடுங்க, அவங்க சொல்லிட்டு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் ஒருத்தவங்க கொடுங்க. சார் எனக்கு ஒரு டவுட்டு. சொல்லுங்க. சுயமரியாதை அப்படிங்கிறது நமக்கு நம்ம வச்சுக்கிற மரியாதையா இல்லன்னா மத்தவங்க நம்ம மேல வச்சுக்கிற மரியாதையா? என்னது எனக்கு புரியல. மத்தவங்க நம்ம மேல வச்சிருக்கிறதா சுயமரியாதை. அதாவது மற்றவங்க வந்து நம்ம மேலே ஒரு ரெஸ்பெக்ட் வச்சுருப்பாங்க தெரியுமா, அதுக்கு பேர் தான் சுயமரியாதை. நம்ம வாலண்டியராக ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு நினைக்கிறது அது பேர் சுயமரியாதை இல்லை. இப்போ இப்படி வச்சுக்கலாமா? அதாவது நம்ம வந்து இப்படிப்பட்ட ஒரு ஆள், அப்போ இப்படிப்பட்ட ஆளுங்கிற போது எனக்கு இப்படி தான் நீங்கள் நடத்தணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இப்படி நடத்தணும்னு நினைக்கிறோம். அப்போ எப்படி நடத்தலை அப்படின்னா என் மானத்தை நீங்கள் வந்து என் மானத்தை இழிவுபடுத்துறீங்க. நான் யார் கிட்டத்தட்ட நான் யார் தெரியுமா அப்படிங்கிறத வந்துடுதுன்னா செல்ஃப் ரெஸ்பெக்ட். நான் யார் தெரியுமாங்க வந்து நிற்கிது. அப்போ நான் யார் தெரியுமா, நமக்குள்ள ஒரு வேல்யூ வச்சிருக்கோம். வேல்யூ வச்சிருக்கோம். நான் யார் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது நீங்கள் இவர் தான் சார் அப்படிங்கிற சொல்ல எதிர்பார்க்குறோம். நீங்கள் இவர் தான் சார், அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்துடுது. அப்போ சொல்லலை அப்படிங்கிற போது அந்த இடத்துல அது ரெஸ்பெக்ட் இல்லாமல் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லாமல் போகுதா அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிக்கலாம். மற்றவங்க நம்ம மேலே காமிக்க வேண்டிய எதிர்பார்ப்பு தான் அப்போ வந்து சுயமரியாதை இருக்குது. என்ன அப்படி பார்த்தா? சரி, மீனாட்சி கேட்போமா? மீனாட்சி சொல்லட்டும். மீனாட்சி மானரசத்தோட எல்லாத்தையும் மானரசத்தோட இருக்கணும். மானரசத்தோட இல்லைன்னா யார்ட்டையும் மானரசத்தோட இருக்கக்கூடாது. சொல்லிமுத்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சொல்லிமுத்து மட்டும் சொல்லுங்க. மானரசத்தோட இருந்தால் எல்லார்ட்டையும் மானரசத்தோட இருக்கணும். மானரசத்தோட இல்லைன்னா யார்ட்டையும் மானரசத்தோட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே, ஒன்று இருக்குன்னு சொல்லு, இல்லை இல்லைன்னு சொல்லு. அப்படி வாழ்க்கையில அதான் ஈக்குவல். மீனாட்சி சொல்லுங்க. இல்ல சார், நான் வாழ்க்கையில மானசத்தோட இருந்திருந்தா ஆன்லைன் கிளாஸே வந்திருக்க மாட்டேன். இந்நேரம் எனக்கு வேலை போயிருக்கும். இல்லவே இல்ல, கிடையாது. இல்ல டிஸ்ப்ளே வருதா? நான் பேசுறது கேக்குதா? டிஸ்ப்ளே ஆகுதா? இல்ல டிலே ஆகுது. அப்படியா? நிந்தியா இப்போ ஓகே. இருந்தா ஒரு அதாவது இல்லைன்னு சொல்றீங்க. ஓ, இருக்கு, இல்லாம வாழணும் அப்படிதானமா மீனாட்சி? என்ன பொறுத்த வரைக்கும் இல்லாம இருந்தா நிம்மதியா இருக்கும். இல்லைன்னா நிம்மதியா இருக்கலாம். சரி, சூப்பர். வேற யாரு? சூப்பர் மீனாட்சி, அப்படிதான் இருக்கணும். நெக்ஸ்ட் யாரு? நீங்க மீனாட்சி ஒருத்தவங்க கொடுங்க. ஒரு 3 நிமிஷம் இருக்கு. நித்துன் அண்ணன் கொடுக்கணும். ஒருத்தரும். சார் யாரு? வயலட்சுமி. நித்துன் சார் கடைசி. வேற ஆள் கொடுங்க. சிவா ஹேண்ட் ரைசிங். சிவா சொல்லுங்க. சிவ சிவாய போற்றியே, நமச்சிவாய போற்றியே. இங்க பதில நீங்க சொல்லுங்க சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சிவா, சீக்கிரம் சொல்லுங்க சார். வெக்கம், மானம், சூடு, சொரணை அதோட சேர்த்து பாசத்தையும் சேர்த்துக்கலாம். ஸோ இது வந்து நம்ம உடம்புல எப்படி வந்து ஐம்புலன்களும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமோ, அதே மாதிரி வாழ்க்கை சுவாரஸ்யமா இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னு சொன்னா வெக்கம், மானம், சூடு, சொரணை, பாசம் அது 5மே முக்கியமானதான். நம்ம உப்பு போடாத சாப்பிட முடியாது இல்ல சார். அது நம்ம வந்து யாரும் விரும்ப மாட்டோம், மோஸ்ட்லி யாரும் விரும்ப மாட்டோம். ஸோ அந்த மாதிரி வந்து வாழ்க்கையும் சுவாரஸ்யமா ரொம்ப வந்து இனிமையாவும் அது ருசி உள்ளதாவும் இருக்கணும்னா இந்த 5மே வந்து இருக்கணும். பட் இதெல்லாம் வந்து நம்ம எங்க பயன்படுத்தணும் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நீங்க சொல்ற மாதிரிதான் எப்போது சொல்லுவீங்கல்ல, இடம் பொருள் ஏவல்னு சொல்லுவீங்கல்ல. ஸோ அந்த மாதிரிதான் அதை வந்து எப்ப பயன்படுத்தணும், எப்போ யார்கிட்ட பயன்படுத்தணும் அப்படின்ற விஷயத்த மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா அது வந்து நல்லா இருக்கும் சார். ஒண்டர்ஃபுல் சார், ஒண்டர்ஃபுல். இப்போ எனக்கு புரிதல் என்ன இருக்குன்னா, இப்போ செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு இடத்துல நம்ம எதிர்பார்க்கல அப்படின்னு வச்சுக்கலாம். நம்மகிட்ட வந்து எதிர்பார்க்கல, ஆனால் அந்த இடத்துல அப்படி நடந்துக்கிறது தான் அது அறம் அப்படின்னா, விச் மீன்ஸ் அதாவது மற்றவங்கள ஒரு நார்மலாக ஒரு எல்லா உயிருமே ஒரே நல்லா ட்ரீட் பண்ணணும்ல. வணக்கம், வாங்க, நல்லா இருக்கீங்களா, வெல்கம், உட்காருங்க. இது வந்து ஒரு எல்லா உயிர்களுக்கும் நம்ம கொடுக்க வேண்டிய ஒரு மதிப்பு இல்லை.
ஆனால் இந்த மதிப்பை நம்ம வந்து ஒருத்தங்க கொடுக்கல. வாங்க சார் நல்லா இருக்கீங்களா, உட்காருங்க, எப்படி இருக்கீங்க, இந்த பேசிக்கான இந்த விஷயத்தை கொடுக்கல அப்படிங்கிற போது நம்ம எதிர்பார்க்க வேண்டாம். ஆனால் இருந்தாலும் அந்த இடத்துல இப்படி ஒரு உயிர் வரும்போது அந்த உயிரை மதிக்க வேண்டிய பொறுப்பு இந்த உயிருக்கு இருக்கு. அப்படிங்கும்போது அந்த இடத்துல நம்ம அவங்களுக்கு புரிய வைக்க வேண்டிய இடத்துல இருக்கோம். அப்போது நமக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கணுமா இல்லையாங்கிறத தாண்டி இந்த உயிருக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் கொடுக்க தெரியணும் அப்படிங்கிறத நம்ம அந்த இடத்துல சொல்லி புரிய வைக்கணும்னா இந்த மாதிரி சொல்லலாம். அவங்கள்ட்ட வந்து சொல்லலாமா, அப்போ இந்த மாதிரி எல்லோரும் வந்தாங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், வணக்கம் சொல்லுங்கள் அப்படின்னு நம்ம அவங்கள்ட்ட சொல்லலாம். மேபி நம்ம எதிர்பார்க்க மாட்டோம். ஆனால் அந்த உயிர் வந்து அடுத்த நிலைக்கு போகிறதுக்கோ இல்லை அந்த ஒரு நல்ல நிலையில் இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் கிரேட் பண்ணுங்கள், வணக்கம் சொல்லுங்கள், எப்படி இருக்கீங்க கேளுங்க, வாய்த்து வந்து பேசுங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்படின்னு தோணுது. நெக்ஸ்ட் யார் பேசுறது இப்போ? சார் அப்போ நம்ம ஏன் அறம்பலியில நடக்கிறது தான் செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படி நம்ம எடுத்துக்க கூடாது? எடுத்துக்கலாம்ல? எடுத்துக்கலாமே. அறத்தின் வழியில் செயல்படுறது தான் செல்ஃப் ரெஸ்பெக்ட். இல்லை அறத்தின் வழினா நம்ம மனசாட்சி உண்மையாக இந்த இடத்துல இதுதான் பண்ணுறது கரெக்டு அப்படிங்கும்போது அப்படி நடந்துறது தான் செல்ஃப் ரெஸ்பெக்ட். இல்லை அறத்தின் வழினா அது எல்லாத்தையும் ஒற்றுமையாக பார்க்கறது தானே. காசா பணமா எடுத்துக்குவோம். இப்போ என்ன கடைசி பேசுனது யார்? சிவா தலைவன். சிவா உங்களை வீடியோ ஆன் பண்ண சொல்லுங்க. சிவா தயவு செஞ்சு வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க, முக்கியமான ஆள் நீங்கள். தயவு செஞ்சு வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க சிவா. வயர்லட்சுமி சொல்லுங்க. ஓகே சார். CMBT 5% வயர்லட்சுமி CMBT. அப்படின்னா இந்த CMBTனா குட் மார்னிங் சார். வயர்லட்சுமி வணக்கம்மா, சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. இப்போ சுயமரியாதைங்கிறது நம்ம வாழ்க்கையில இருக்கணும். சுயமரியாதை இருந்தா தான் நம்ம யாரு, நம்மளோட குணம் என்ன, நமக்கு என்ன திறமை இருக்கு அப்படிங்கிறத வந்து தெரியப்படுத்த முடியும். அதனால வந்து சுயமரியாதை இருக்கணும். சூப்பர்மா, ஒண்டர்ஃபுல். நீங்கள் ஒரு ஆள் கொடுங்க, நெக்ஸ்ட் ஆள் கொடுங்க. வேறு ஷேர் பண்ணுமா? நெக்ஸ்ட் ஆள் கொடுங்க. வேறு யார் இருக்கா? மகேஸ்வரி சொல்லுங்கள். நெக்ஸ்ட் யார்? மகேஸ்வரி, அப்புறம் பவித்ரா. நீங்கள் தான் சொல்லணும். மகேஸ்வரி சொல்லுங்கள். குட் மார்னிங் சார். வணக்கம் தேவமே, சொல்லுங்கள். செல்ஃப் ரெஸ்பெக்ட்ங்கிறது வந்து கண்டிப்பா இருக்கணும்னு எனக்கு தோணுது. இப்போ இப்போ ஒரு வேலைக்கு தான் போறோம், இப்போ ஒரு ஒர்க்குக்கு போறோம் அப்படின்னா அங்க வந்து அவங்களுக்கு சம்பளம் தர மாட்டேன், ஆனா நீங்க எங்களுக்கு வேலை மட்டும் பார்க்கணும், நாங்க என்ன சொன்னாலும் செய்யணும் அப்படின்னா அங்க யாராச்சும் ஒர்க் பார்ப்பாங்களா? ஏன் பார்க்க மாட்டாங்க? கண்டிப்பா பார்க்க மாட்டாங்க. அப்போ அங்க வந்து தன்னுடைய சுயமரியாதையை காப்பாத்துறதுக்காண்டி அவங்க கிட்ட பேசிட்டு அந்த வேலையை பார்க்காம தான் வெளியே வராங்க. அப்ப எல்லாருக்கும் கண்டிப்பா இருக்குதுதான், உங்களுக்கு இருக்குது. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, ஒருத்தர் வந்து தன்னை மதிக்கிறது தான் சுயமரியாதை அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் தன்னை மதிச்சாதான் மத்தவங்களை மதிக்கணும்னு என்ன வரும். தன்னையே மதிக்கணும் அப்படின்னா வீடோ வெளியோ அவன் யாரையுமே மதிக்க மாட்டான், யாருக்கும் மரியாதையும் கிடைக்காது, தன்னையும் ஒரு ஆளாவே ஏத்துக்க முடியாது, சுயமரியாதை அவனுக்குள்ளேயே இருக்காது. அதனால தன்னை மதிக்கிறவன் கிட்ட இருந்துதான் மத்தவங்க மதிக்கிற குணமும் வரும். இப்போ இந்த டிஸ்கஷன் வந்து அது மட்டும் இல்லாம அதாவது தன்னை நம்மளே நம்ம மதிக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்ன நோட் பண்ணிக்கோங்க, இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த டிஸ்கஷன் உடைக்கலாம். நம்மள நம்ம மாதிரி மதிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுங்க தெரியும், நம்மள அது டிஸ்கஷன் வைப்போம். வேறு எதுவும் இருக்கா மகேஸ்வரி? தேங்க்யூம்மா, தேங்க்யூ. வேறு பேசணும். பவித்ரா சொல்லுங்கள் வேகமாக குயிக்கா. பவித்ராக்கு அப்புறம் நிதின் சார், என் தலைவர் நிதின் சார் காலத்தில் இறங்குவார். பவித்ரா சீக்கிரம் சொல்லுங்க. சுயமரியாதைங்கிறது கண்டிப்பா வேணும். நம்மளும் மத்தவங்கள மதிக்கணும், மத்தவங்களும் நம்மள மதிக்கிற மாதிரி நம்ம நடந்துக்கணும். ஒண்டர்ஃபுல்மா, தேங்க்யூ. வேறு எதாவது சொல்லணுமா எக்ஸ்ட்ராவா? மரியாதை அப்படின்ட்டு ஒண்ணு இருந்தாதான் நம்ம எந்த இடத்துலனாலும், இப்போ நம்ம செஷனே இருக்கு, ஒருத்தங்க வந்துட்டு பேச வரும்போது நீங்க ரெஸ்பெக்ட் பண்ணி பண்ணாதானே அவங்களால ஃபர்ஸ்ட் அவங்க சொல்ல வரத ஃபர்ஸ்ட் சொல்ல முடியும். கரெக்ட்.
ரெஸ்பெக்ட்னு ஒண்ணு இல்லைன்னா அவங்க வந்துட்டு அப்படியே சும்மா வருவாங்க அப்படியே போயிடுவாங்க. அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லாம போயிடும். மதிக்கணும்ல வரவங்க எல்லாத்தையும். எல்லாத்தையும் மதிச்சிட்டோமாமா? நீங்கள் வந்து எல்லாத்தையும் மதிச்சிட்டோமா? எல்லாரையும் மதிச்சு குட் மார்னிங் சொல்லியாச்சு எல்லாம். சொன்னாச்சு. சரி சரி. அபிஷேக் என்ன ரெஸ்ட் ரூமில் தான் நிற்காரா? அதனால வேணும் சார். சரி தேங்க்யூமா. தேங்க்யூ பவித்ரா. தேங்க்யூ பவித்ரா. ஓகே நெக்ஸ்ட் நிதுன் சார். அடுத்த 5 மினிட்ஸ் வந்து கம்ப்ளீட்லி இட்ஸ் ஃபார் நிதுன் சார். 5:40 வரைக்கும் நிதுன் சார் உங்களுக்கு கன்க்ளூஷன், அவங்களோட அப்சர்வேஷனில் அவங்களோட கன்க்ளூஷன் அவங்களோட இதை ஷேர் பண்ணுவாங்க. நிதுன் சார் அப் டு த பாயிண்ட் கரெக்டாக நங்குற மாதிரி நச்சு ஒரு பாயிண்டில் நெத்தி போட்டில் அடிக்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் அடிக்கணும். நிதுன் சார் ரெடியாக இருக்கீங்களா? உங்கள் குரு சிஷ்ய பிள்ளைலாம் பாருங்கள் அன்மியூட் பண்ணிட்டு வெயிட் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஓவர் டு நிதுன் சார். காக்கும் எங்கள் காக்கிற தெய்வம் நிதுன் சார். பாஷா பிஜயமா? நிதுன் சார் நிதுன் சார் நிதுன் சார். நிதுன் சார் சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுங்க. நாங்கள் பிஜிஎம்லாம் போட்டுட்டு இருக்கோம். நிதின் சார் நீங்க பேசுறது கொஞ்சம் கிளியரா கேட்கணும். அவர் அன்மியூட் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இது பண்ணீங்க. நிதின் சார் டைம் இருக்கவே கம்மி தான். நிதின் சார் இல்ல அவர் பேசுறது கேட்க மாட்டேங்குது. நிதின் சார் நீங்க பேசுறது கேட்கணும். மெசேஜ் போட்டு வருமா? வாய்ஸ் இஸ் நாட் கிளியர் அப்படின்னு. டேவிடா டேவிடா அதாவது இப்போ என்கிட்ட இந்த கேள்வி கேட்டாச்சுன்னா வெக்கமான சோர்ஸ் இருக்கா இல்லைன்னு கேட்டாச்சுன்னா இல்லைன்னு தான் சொல்லுவேன். நானுமே இல்லைன்னு தான் சொல்லுவேன். இருக்கா அதாவது இல்லைங்கிறத தாண்டி இருக்கக்கூடாது, அதாவது இல்லாமலே இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற முயற்சியில் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன். என்ன காரணம் அப்படின்னா அல்டிமேட்டாக நம்ம என்ன தேவை அப்படின்னா, இப்போ ஒரு ப்ரோக்ராம் நடக்குது. இப்போ அபிஷேக் இருக்கார், அபிஷேக்கே நம்ம எக்ஸாம்பிள் எடுப்போமே, அதான் நல்லாயிருக்கும் ஜாலியாகவும் இருக்கும். இப்போ அபிஷேக் வந்து இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், நிறைய டைமில் வந்து அவர் செல்ஃப் ரெஸ்பெக்ட் உடைக்க மாதிரி தான் நிறைய விஷயங்கள் நான் பண்ணுறேன். அப்படி ஃபேஸ்புக் கம்யூனிகேஷன்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ அபிஷேக் அவர் வந்து சிங்கில் நின்றுருக்காரு. ஆனால் நான் வந்து என்ன கேட்குற ரெஸ்ட் ரூமில் நிற்கிங்களா அபிஷேக்னு சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி நான் சொல்கிறது வந்து என்னென்னா ஒரு கைண்ட் ஆஃப் என்ன சொல்ல அவரை வந்து ஒரு ரொம்ப இன்சல்ட் பண்ணுற மாதிரி ரெஸ்பெக்ட் உடைக்கிற மாதிரி தான் நான் பண்ணுறேன். ஆனால் ஆனாலும் அபிஷேக் வந்து அதை வந்து எதுவுமே பெருசாக எடுத்துக்கல. அப்போ வந்து அபிஷேக்கோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் அங்கே உடஞ்சுதா அப்படின்னா டெஃபினட்டாக உடையலை. ஏன்னா அவருக்கு தெரியுது என்னென்னா நான் வந்து விளையாட்டு தான் பண்ணுறேன்னு தெரியுது ஒன்று. இன்னொன்று என்னென்னா அப்படி நான் பண்ணுற மாதிரி இருந்தாலுமே அவர் வந்து அதில் உள்ள பர்பஸை பார்க்குறாரு. என்ன பர்பஸ்னால் இங்கே உள்ள மற்றவங்க எல்லாருமே சந்தோஷப்படுறாங்கல்ல, மற்ற உயிர்கள் எல்லாருமே சந்தோஷப்படுது, மற்ற உயிர்கள் எல்லாத்தையுமே ஒரு இந்த செஷனை கவனிக்க வைக்கான ஒரு சூழ்நிலை உருவாக்குது இல்லை. அப்போ மற்ற உயிர்கள் நன்மைக்காக நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்ட் இழக்கிறோம் அப்படின்னா அது நிறைய பேர் 4 பேர் நல்லா இருக்காக செல்ஃப் ரெஸ்பெக்ட் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? செல்ஃப் ரெஸ்பெக்ட் விட்டுருவோமே, அவன் 4 பேர் நல்லா இருந்து போட்டோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்ணணும்? அபிஷேகெலாம் கையெழுத்து கும்பிடணும்ல, எல்லாம் கையெழுத்து கும்பிடுங்க. அபிஷேக் கையெழுத்து கும்பிடுங்க. மீனாட்சி கையெழுத்து கும்பிடணும், கொட்டாய விடக்கூடாது. எல்லாருமே சாட் பாக்ஸில் போடுங்க, அபிஷேக் வணக்கத்தை போடுங்க. வணக்கம் போட்டு அபிஷேகம் போடுங்க. வணக்கம் போட்டு அபிஷேகம் போடுங்க எல்லாரும். வணக்கம் வீர கொடுப்பேன் அபிஷேக். அப்போ செல்ஃப் ரெஸ்பெக்ட்டுங்கிறது அந்த இடத்துல என்னவா இருக்குது அப்படின்னா மற்றவங்களை அவரோட செல்ஃப் என்னது, இங்கே உள்ள எல்லாருமே நல்லா இருக்கணுங்கிறது தான் அவரோட செல்ஃபோட நம்பிக்கை. அப்போ அந்த நம்பிக்கையை நான் காப்பாற்றுற விதமாக நான் நடந்துகிட்ருக்கேன். அவரை நான் கலாய்க்கிறதா இருந்தாலும் அவரோட செல்ஃப் வந்து என்ன சொல்லுது, நிறைய பேர் கவனிக்க வைக்கிறது தான், நிறைய பேர் இதில் முன்னேறது தான் பர்பஸுங்கிறது இருக்கும்போது வெளிப்புறமாக பார்த்தா அவரை இன்சல்ட் பண்ணுற மாதிரி இதாக இருந்தாலும் உண்மையாகவே அவருக்கு நான் அவரோட செல்ஃப் நான் ரெஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். உண்மை தானே? வீடியோ பாருங்க, மூஞ்சி தெரியுதா பாருங்க. அவங்க அம்மா சொன்ன இதெல்லாம் எதுக்காண்டி பண்ற, யாருக்காண்டி பண்ற? அம்மா காண்டி.
இது ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கா? தனுஷா, இதுலேருந்து எதாவது நீங்கள் சொல்ல விருப்பப்படுறீங்களா? கன்க்ளூஷன் பண்ண விரும்புகிறீங்களா? என் தலைவன் நிறுத்தும் சார் இங்கே. தனுஷா சொல்லுங்கள். செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது நம்ம எதா எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற பொறுத்து தான் இருக்கு. நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற பொறுத்து தான் இல்லை. நம்ம நல்லதை மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஓகே தான், இல்லை என்னவா இருந்தாலும் ஓகே தான். ஸோ ஆக்ஷன் என்னது? இது நிலையிலேருந்து எடுத்து போகிற ஆக்ஷன் என்னது? செயல் என்னது இந்த நீங்கள் டிஸ்கஷனில் இருந்து? சொல்லுங்கள். ஆக்ஷன் எடுத்துக்கணும். நம்மளை வந்து எங்கெல்லாம் கண்டுக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம கவனிப்போம். என்ன கண்டுக்காமல் போகிறாங்களே பார்த்தியா, இது வாரம் கண்டுக்காமல் அப்படிலாம் இல்லாமல் கண்டுக்காமல் போனால் என்ன? இப்போ என்ன நம்ம கண்டுப்போம், நீ கூப்பிட்டு நம்ம பேசலாம் ஒன்று. அப்படி எங்கெல்லாம் நம்மளை வந்து கண்டுக்கணும், நமக்கு வந்து இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிறத கவனிங்க. கவனிச்சுட்டு இது தேவைதானா, இது தேவைதானா, இதுன்னு இது உனக்கு தேவைதானா அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்டயே கேட்டுக்கோங்க. கேட்க கேட்க கொஞ்சம் கொஞ்சமாக அது இல்லாமல் போயிடும். ஓகே, நாளைக்கு டிஸ்கஷன் வச்சுக்கலாம் தனுஷா. நாளைக்கு டிஸ்கஷன் டாபிக் குரூப்பில் போட்டுருவோம். சரி, மதிக்கிறது குரூப்பில் போட்டுருவோம். குரூப்பில் பார்த்துக்கோங்க. எல்லாரும் குரூப்பில் பார்த்து டாப்பிக்கை ப்ரிப்பேர் பண்ணிட்டு பிளான் பண்ணிட்டு வந்துக்கோங்க. டீமில் உள்ள எல்லாத்தையுமே என்ன பண்ணிங்கன்னா கொஞ்சம் கோஆர்டினேட் பண்ணி வரவீங்க. எந்த அளவுக்கு நிறைய பேர் வரீங்களோ, வீடியோ ஆன் பண்ணுறோமோ அந்தளவுக்கு ஒரு பாசிட்டிவ் ஃப்ரீக்வன்சி இருக்கும். அதாவது ஒரே மைண்ட் செட்டில் இருக்க ஃப்ரீக்வன்சி ஆஃப் பீப்புள் ஒன்று சேர்க்குறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஒரு மேஜிக் கிரியேட் ஆகும், அங்கே ஒரு மிராக்கிள் கிரியேட் ஆகும், ஒரு ஃப்ரீக்வன்சி வந்து ஒன்று சேரும் அப்படிங்கிறது தான் நிறைய. இஃப் யூ ஹேவ் டு நோ த சீக்ரெட்ஸ் ஆஃப் யூனிவர்ஸ், திங்க் இன் டர்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி, ஃப்ரீக்வன்சி அண்ட் வைப்ரேஷன் சொல்லி டெஸ்லா சொல்லியிருக்காரு. சித்தர்கள் நிறைய சொல்லியிருக்காங்க. ஸோ சேர்ந்து எல்லாருமே எனர்ஜியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம்.